ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு கிளீனிங் விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பசங்களோட ஸ்கூல் லாஸ்ட் டே. ஸோ அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி அண்ட் சட்னி தான் வச்சிருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு கேரட் ரைஸ், அப்புறம் கியூக்கம்பர் கேரட், ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் பேக் பண்ணேன். இன்னைக்கு லாஸ்ட் டேனால அவங்க மேமுக்கு சாக்லேட் அப்புறம் கார்ட்ஸ் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா? அது எல்லாமே பசங்களுக்கு குடுத்து விட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் அப்படியே பசங்கள ஸ்கூல்ல போய் ட்ராப் பண்ண வேண்டியது தான். ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டோம். ட்ராப் பண்ணிட்டு வந்ததுமே பசங்களோட பென், பென்சில் ஹோல்டர் எல்லாமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப டஸ்ட் ஆக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே டீப் கிளீன் பண்ணி வச்சிடலான்னு தான் பார்த்துட்ருக்கிறேன். அதுவும் பசங்களோட புக்ஸ் எல்லாம் நேத்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் கிளீன் ஆயிரும் அப்படின்னு தான். இந்த பென், பென்சில் ஹோல்டர் வந்து தெமு ஆப்ல தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. 1 பவுண்ட் சம்திங் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சுது. நல்லாவே போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பசங்க எப்பவுமே அத யூஸ் பண்ணி கொஞ்சம் டர்ட் ஆக்கி வைப்பாங்க. அது நார்மல் தானே! ஆனா என்னன்னா, இதுல என்ன ஷார்ப் பண்ணி அந்த பிளாக் கலர் இதுல டஸ்ட் எல்லாமே அதிலயே போட்டு வச்சு அது பிளாக் கலர்ல ஆயிடுச்சு. ஒயிட் கலர் ஆ இது பென் ஹோல்டர் வந்து பிளாக் ஆயி போய் இருக்குது. உள்ள பாருங்க ஃபுல்லா டஸ்ட்டா தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, இனிமே முடிஞ்சு இல்லையா? ஆனா எப்படியும் லீவ் டேஸ்லயும் அந்த கலரிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு சொல்லி தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஹோல்டர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. எல்லாமே நெறைய ஹோல்ட் பண்ணும். அப்புறமா செப்பரேட்டாவும் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ பென்சில், கலர் பென்சில்ஸ், அப்புறம் கிரையான்ஸ் இந்த மாரி செப்பரேட்டா பென்னு எல்லாமே செப்பரேட்டா போட்டு வச்சிருப்பேன். எப்படினாலும் அவங்க யூஸ் பண்ணிட்டு அடுத்தது மிக்ஸ் மேட்ச்சா தான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் ஓகே. அவங்களுக்கும் தூக்கிட்டு போகுறதுக்கு ஈஸியா இருக்கும். தூக்கிட்டு போய் எங்க வச்சு பண்றாங்களோ, அங்க வச்சுட்டு கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அப்படி நல்லா தான் போயிட்டுருக்குது. பாருங்க எவ்ளோ ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு. ஃபுல்லா குட்டி கலர் பென்சில்ஸ் முதல் எல்லாமே பெருசு எல்லாமே போட்டு வச்சிருந்தாங்க பசங்க. பாருங்க எவ்ளோ டஸ்ட்டு ஃபுல்லா பிளாக் கலர்ல அந்த ஷார்ப் பண்ணி உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ப்ரஷ் போட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணிட்டு வந்து எல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே போட்டு வச்சிடலான்னு போட்டுட்ருக்கிறேன். பென்சில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கிற பென்சில்ஸ் தான். எதுவுமே வேஸ்ட் பண்ற மாரி இல்ல. ஸோ எல்லாத்தையுமே பேக் அதிலேயே போட்டு வச்சுட்டேன். ஆனா என்ன செப்பரேட் பண்ணி போட்டுருக்கேன். இனி அவங்க யூஸ் பண்ணப்போ எப்படியும் மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஓகே அது வரைக்கும் நல்லா இருக்கட்டும்னு போட்டு வச்சிருக்கிறேன். ஃபைனலா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இனி இந்த டேபிளையும் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிரலாம். நாங்க அடிக்கடி பீச்சுக்கு போவோம் இல்லையா? அந்த பீச்லேருந்து எடுத்து வந்து அந்த ஷெல்ஸ் எல்லாமே நான் அப்படியே போட்டு வச்சிருப்பேன் ஒரு பாக்ஸ்ல. ஆக்சுவலா எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல ஒயிட் அண்ட் ப்ரவுன் பேட்டர்ன்லயே கிடைக்கும். அந்த அந்த மாரி உள்ள ஷெல்ஸ் மட்டும் எடுத்து இதில வச்சிருக்கேன். பசங்க தான் கலெக்ட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ எனக்கும் பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில போட்டு வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ஷெல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க பாக்ஸு.
இந்த பிளேஸ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் புக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு நேத்து குடுத்து விட்டிருந்தாங்க. நெறைய புக்ஸ் எல்லா புக்ஸுமே ரிட்டர்ன் குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இடையில வந்து ஒரு வாட்டி ஒர்க் ஷேர் வச்சிருந்தாங்க. அப்போ போய் பார்த்தோம். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்றத போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ என்னென்ன ஒர்க்லாம் அவங்க ஸ்கூல்ல தானே மேக்ஸிமம் எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டுக்குலாம் எதுவுமே குடுத்து விட மாட்டாங்க. எல்லாமே அங்கேயே வச்சு முடிச்சுட்டு, அங்கேயே தான் புக்ஸும் இருக்கும். ஒரே ஒரு ஹோம்வொர்க் புக்கு அது மட்டும் ரெகுலரா வந்துட்டுருக்கும். அந்த ஒரே ஒரு புக் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். அது வீக்லி ஒன்ஸ் தருவாங்க. தேர்ஸ்டே வாங்கிருவாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஒர்க் ஷேர்ல பார்க்குறப்பவும் நெறையவே பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 2 புக்ஸ், 3 புக்ஸ்லாம் போயிட்டாங்க. ஸோ பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு. நெறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா, எல்லாமே டீப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரிப்பீட்டடா எழுத வச்சு அந்த மாரிலாம் பழகியிருக்காங்க. அப்ப டெய்லி மார்னிங் போன உடனே இந்த மாரி டெய்லி இல்ல வீக்லி ஒன்ஸ் ஸ்பெல்லிங் எழுத வைக்கிறாங்க. அதுக்குன்னு செப்பரேட் நோட் வச்சிருக்காங்க. அந்த மாரி நெறையவே போயிட்டு இருக்குது. என் சின்னதுக்குமே நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாமே கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ட்ராயிங், கலரிங் அந்த மாரிலாம். சரி எல்லாத்தையுமே தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சுடலாம். சொல்லிட்டு தான் ஒரு கவர்ல எடுத்து வச்சுட்டுருக்கேன். நேத்து கொண்டு வரப்போவுமே 2 பேருக்குமே ஒரு பேக் குடுத்து விட சொல்லியிருந்தாங்க. அந்த பேக்ல தான் குடுத்து விட்டுருந்தாங்க. சின்னதுக்கு அந்த அளவுக்கு புக்ஸ் இல்ல. பெருசுக்கு தான். அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாதம், அப்புறம் சாம்பார் பண்ணேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். தென் பசங்க வந்ததும் சாப்பிட்றதுக்கு பீனட் வச்சிருந்தேன். தென் இன்னைக்கு ஜூஸ் வந்து ஏபிசி ஜூஸ். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அப்புறமா வீடையும் லைட்டா வேக்யூம் பண்ணிடலான்னு தான் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த பாய் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப புடிச்சது. B&Mல வாங்குனேன். நல்லா இருந்துச்சு. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப புடிச்சது. அதனால வாங்கிட்டு வந்தேன். 5 பவுண்ட்ஸ் இது. அப்படியே வேக்யூமும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபைனலா கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. இனி பசங்கள ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண போறேன். பாய்.